வெயிலுக்கு தர்பூசணி நல்லதுன்னு எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் வெயிலை கடந்து யாருமே தர்பூசணியை வெளியில் போய் வாங்குறது இல்லை போல். அதனால தர்பூசணியை வண்டி ஏற்றிட்டு வீடு வீடாக கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் கிலோ 10 ரூபாய்க்கு. ஸோ கிலோ 10 ரூபாய்க்கு தர்பூசணி கிடைச்சா விடுவோமா? ஒன்றுக்கு 3 பழம் வாங்கிட்டோம்ல. சரி, இந்த பழத்தை வாங்கி வெட்டி சாப்பிடலான்னு பார்த்தா குட்டீஸுங்களுக்கு வந்து தர்பூசணியை வெட்டி சாப்பிட்டு போர் அடிச்சு போச்சு. அதுக்காக எனக்கு வந்து தர்பூசணியில் வந்து ஜூஸ் மாதிரியோ இல்லைனா வந்து ஐஸ்கிரீம் மாதிரியோ கொடுக்கறதுக்கு எனக்கு உடன்பாடு கிடையாது. இருந்தாலும் இந்த குழந்தைங்களுக்கு வித்தியாசமாக கொடுக்கணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, வாங்க குழந்தைங்களும் அவங்களுக்காக நான் தர்பூசணியில் கேக் பண்ணி தரேன்னு அவங்கள வந்து ஏமாற்றி கூட்டு வந்திருக்கேன். இப்போ நிஜமாவே இதில் நான் கேக் பண்ண போகிறேன். ஆனால் நிஜமான கேக் கிடையாது. ஸோ தர்பூசணியில் கேக்கு மாதிரி நம்ம வந்து செஞ்சு கொடுத்தா கூட குழந்தைங்களுக்கு அதுக்கு, அதாவது குழந்தைங்களுக்கு தேவை கேக்கு, அது வந்து மைதால தான் பண்ணியிருக்கணும்னு கிடையாது. கேக்கு மாதிரி நீங்கள் ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொடுத்தா கூட குழந்தைங்க சாப்பிடுவாங்க. குழந்தைங்களை வந்து ஹெல்த்தியாக சாப்பிட வைக்கிறதுன்னு அவ்வளோ கஷ்டம்லாம் கிடையாதுங்க. நீங்கள் சிம்பிளாக ஏமாத்தினா கூட குழந்தைங்க நம்பிடும், அவ்வளோதான். ஸோ ஆம்பில் ரொம்ப ஆர்வமாகவே ரெடி ஆகிட்டா. ஸோ குறிப்பாக நீங்கள் இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, பல்லு குத்துற குச்சி கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தர்பூசணி எடுத்து வச்சுக்கோங்க. பழங்கள் உங்கள் வீட்டில் என்னென்ன மிச்சம் மீதி இருக்கிறோ அதையும் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறமா தட்டு கரண்டி இதெல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. தர்பூசணி வெட்டும்போது மட்டும் ரொம்ப கவனமாக வெட்டணுங்க. ஏன்னு கேட்டுக்கோங்க, நான் வந்து தர்பூசணி வந்து நீல வாக்கில் எடுத்து வச்சுருந்தேன். பட் இந்த தர்பூசணி வந்து வெட்டும் போது என்ன ஆயிடுச்சுன்னா, வீடியோ வந்து அந்த குட்டி பாப்பா எடுத்துகிட்டு இருந்தால் நான் வந்து அளவாக வெட்டணும்னு நினச்சி வெட்டினேங்க. அளவாக வெட்டணும்னு நினச்சதுனாலேயே என்னவோ தெரியல, தர்பூசணியை என்னால் ஒழுங்காக வெட்ட முடியல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா தர்பூசணி கேக் பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து 3 லேயராக வந்து இந்த தர்பூசணியை வெட்டணும். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், இந்த பழம் வந்து கொஞ்சம் நீல வாக்கில் இருக்கிறனால எனக்கு வட்டமாக வந்து 3 துண்டு வெட்டலான்னு பார்த்தேன். ஒரு முறையும் வெட்டும் போதெல்லாம் கொஞ்சம் கோணிக்கிட்டு போயிட்டு, இருந்தாலும் ஒரு பக்கம் வெட்டி வச்சதை என் பிள்ளை தர்பூசணியை சும்மா சாப்பிட்றதுக்கே அவளுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருக்கும். அவள் வந்துட்டு கையை வச்சு நோண்டிக்கிட்டே இருக்கா, தர்பூசணி வேணும் வேணும் அப்படின்ட்டு. நான் இருந்தாலும் ஏதாச்சும் ஒன்றையாச்சும் கரெக்டாக வெட்டிலான்னு பார்த்தா, இந்த பசங்களுக்கு ஆசையாக கேக் பண்ணி கொடுக்கலான்னு பார்த்தா இதில் சைஸே ஒழுங்காக வரல. இதில் எப்படா பண்ண போகிறேன்னு நினச்சி தான் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். சரி, ஓகே, ஒரு லேயர் வந்து நம்ம தோலோடையே வைப்போம். அடுத்த லேயர், ஏன்னா இது கிட்டத்தட்ட நம்ம அடுக்கடுக்காக வச்சா தான் சூப்பராக இருக்கும். சரி, அடுத்த லேயராச்சும் கரெக்டாக வரேன்னு பார்த்தா அடுத்த லேயரும் கொஞ்சம் சொதப்பாதாங்க செஞ்சுது. என் பிள்ளை அந்த தர்பூசணி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஆர்வமாக இருந்தனால அவளுக்கு மட்டும் ஒரு குட்டி பீஸை கட் பண்ணி கொடுத்துட்டேன். பட் அவளுக்கு அவள் தனியாக சாப்பிட்ற இஷ்டம் இல்லாமல் எல்லாத்துக்கிட்டே வேணுமான்னு கேட்டுக்கிட்டே இருந்தால் பார்த்துக்கோங்க. இருந்தாலும் சரி, ஓகே, அவள் கொஞ்சம் சாப்பிடட்டும். நம்ம இந்த தர்பூசணியை லேயராக வெட்டலான்னு பார்த்தா, அதாவது எப்படி சொல்கிறது, மேடும் பள்ளமும் தான் இந்த தர்பூசணி வந்துடுச்சு. எனக்கு கரெக்டாக வெட்ட தெரில. கத்தியில் மிஸ்டேக்கா இல்லைன்னா கத்தி பிடிச்ச என் கையில் மிஸ்டேக்கான்னு தெரிலங்க. ஆனால் பழம் ஒன்றுமே ஒழுங்காக வெட்டலை. பட் இருந்தாலும் இது சொதப்பிடக்கூடாது. பிள்ளைங்க வேறு ஆர்வமாக நான் ஏதோ கேக் பண்ணி தருவேன்னு என்னை வந்து பெருசாக நம்பிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள ஏமாற்றிடக்கூடாது. சரி, ஏதாவது ஒன்று நம்ம பண்ணி முடித்து அது ஃபினிஷிங்கில் நல்லா வந்துடும்னாங்க நினச்சேன். அதாவது வந்து பிள்ளையார் பிடிக்க போய் குரங்கா முடிஞ்ச கதையாக போயிடக்கூடாதே, நமக்கு வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக பண்ணிடணும்னு நினச்சி தான் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் வந்து நான் 3 லேயர் வெட்டினேங்க. 3 லேயரும் கொஞ்சம் சொதப்பில் தான் வெட்டியிருந்துச்சு. சரி, இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எப்படியாவது வந்து இதை ஃபினிஷ் பண்ணி கேக்காக மாற்றி பிள்ளைங்களுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து அதை கொடுத்துடணும் அப்படின்னு நானும் ரொம்ப ட்ரை பண்ணி தான் வெட்டினேன். எனக்கு ஆக்சுவலி வந்து இந்த கத்தியை வந்து பிடிச்சி கரெக்டாக வெட்டத்தில். இதுக்கு முன்னாடி வந்து என்னோடய காணொலியிலேயே வந்து ரொம்ப பாப்புலரான காணொலி வந்து இந்த வாட்டர்மெலான் கேக் காணொலி தான். இதுதான் எனக்கு வந்து முதல் காணொலியும் நான் வாட்டர்மெலானில் தான் பண்ணேன். அதுதான் பயங்கரமாக ரீச் ஆச்சு. இப்போ மறுபடியும் வந்து அந்த காணொலி, அந்த வாட்டர்மெலான் கேக்கை தான் நான் பண்ண போகிறேன். என்னோடய ஃப்ரெண்டோட பர்த்டேக்காக நான் அதை பண்ணினேன். இப்போ நான் திருப்பி இந்த குழந்தைங்களுக்காக நான் இப்போ அதை பண்ணுறேன். பட் இதை ஃபினிஷிங்கில் பாருங்கள், இது எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் பொறுமையாக தான் பார்த்து தெரிஞ்சுக்கணுங்க. எனக்கு வேறு வழியே இல்லை. ஏன்னா இது பாருங்கள், ஒரு டைம் வெட்டும் போது எவ்வளோக்குள்ள நான் சொதப்பி வெட்டியிருக்கேன். ஆனால் ஃபினிஷிங் மட்டும் நீங்கள் பாருங்கள், செம்ம பர்ஃபெக்டாக இருக்கும். அதாவது இந்த ஆங்கிள் ஆக்சுவலி கேமரா வச்சு பார்க்கும்போது நான் பண்ணுற சொதப்பல் மிஸ்டேக்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் கிளியராக பார்க்குற மாதிரி இருக்கும். அண்ட் போக போக நீங்கள் வந்து ஃபைனல் அவுட்புட் வந்து கேக்கு நிஜமாகவே வேறு லெவலில் இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டு குழந்தைங்க பண்ணுறதும் போது நீங்கள் தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்கணுன்னு கிடையாது. அவங்கக்கிட்டே ஒரு முழு தர்பூசணியை வாங்கி அவங்களே இந்த மாதிரி கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணி, அதாவது நீங்கள் மட்டும் இந்த 3 லேயரை வந்து கட் பண்ணி கொடுத்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், மற்றபடி இருக்கிற டெக்கரேஷன் வந்து குழந்தைங்களே அழகாக ஜாலியாக பண்ணலாம். சரி, இருந்தாலும் ஓரளவு இவ்வளோ தூரத்துக்கு நான் பேசிவிட்டு பாதியை கட் பண்ணிட்டேங்க. இருந்தாலும் வந்து நமக்கு அவுட்டர் லேயரை வந்து கொஞ்சம் கட் பண்ணணும். அடியில் உள்ளதுக்கு மட்டும் சரி கொஞ்சம் பெருசாக வச்சுட்டு மிச்சம் கொஞ்சம் 3 லேயருக்கு கொஞ்சம் குட்டி குட்டியாக கட் பண்ணணும். ஸோ அதனால் தோலெல்லாம் எடுத்துகிட்ருக்கேன். இப்போ இந்த தோலை வெட்டினா அந்த ரவுண்டாக இருக்குது பார்த்தீங்களா, இதை என் பிள்ளைங்க சும்மா உடலை பார்த்துக்கோங்க, அதை வச்சு விளாண்டுட்டு தான் இருந்தாங்க. நான் இருந்தாலும் சரி, ஓகே, வட்டமாக வெட்டுவோம். ஓரளவு கீழே பெருசு, மேலே சின்னது, அதுக்கடுத்து ஒரு சின்னது, அப்படி தான் லேயர் வைக்கிறதா பிளானிங்கு. பட் என்னென்னா இது அந்தளவுக்கு கரெக்டாக பர்ஃபெக்டாக வரல. பட் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா பேட்ச் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ வந்து எந்த அளவுக்கு நம்ம வந்து பேட்ச் ஒர்க் பண்ணி இந்த கேக்கை ஃபினிஷ் பண்ணி குழந்தைங்கள நம்ப வச்சு இதை சாப்பிட வைக்கணும்
அதுதான் பிளான். ஸோ பேட்ச் ஒர்க்கை நான் வந்து ரொம்ப ரொம்ப பயங்கரமாகவே ஆரம்பிச்சிட்டு கீழே உள்ள லேயருக்கு மட்டும் வந்து தோலை கட் பண்ணல. ஏன்னா வந்து தர்பூசணியோட சைஸ் வந்து எனக்கு கரெக்டாக இல்லைங்க. அதனால கொஞ்சம் நீளமாக இருந்ததுனால எனக்கு வந்து சின்னது பெருசு சின்னது அந்த மாதிரி கிடைக்கல. சரி, கிடைச்சதை நமக்கு ஏற்ற மாதிரி தகுந்த மாதிரி வெட்டணுங்கிறதுக்காக கீழே உள்ள லேயருக்கு வந்து நான் வந்து தோலை எடுக்கலை. அதுக்கடுத்து உள்ள இதுக்கெல்லாம் தோலை எடுத்து சரி ஓகே 3 லேயர் எப்படியாச்சும் கொண்டு வரணுன்ட்டு ஓரளவு கொண்டு வந்துட்டேன். பட் உங்களுக்கு இப்போ வந்து பார்க்குறதுக்கு இது சொதப்பலாக தான் தெரியும். ஆனால் ஃபினிஷிங் வந்து நிஜமாகவே வந்து நீங்கள் வந்து கமெண்ட்டில் வந்து என்னை வந்து கழுவி ஊற்றாமல் சூப்பராக இருக்குன்னு சொல்லுவீங்கங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மேலே டாப்பிங்ஸ் வைக்கணும். ஸோ டாப்பிங்ஸ்க்காக நான் என்ன பண்ணுறேன் பார்த்திங்க அப்படின்னா, ஸோ மிச்சம் வச்சுருக்கக்கூடிய தர்பூசணியில் கரண்டியை வச்சு ஐஸ்கிரீம் மாதிரி வட்டமாக எடுத்து அதை வந்து ஒரு 3 லேயராக வச்சுட்டேங்க. ஆக்சுவலி வந்து இதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வந்து கருப்பு திராட்சை இருந்தால் கொஞ்சம் கரெக்டாக இருந்திருக்கும். ஆனால் வந்து இப்போதைக்கு எங்ககிட்ட கருப்பு திராட்சை இல்லை, பச்சை திராட்சை இருக்குது, அப்புறமா ஆப்பிள் இருக்குது, அப்புறமா வந்து மாதுளை இருக்குது. பட் இதெல்லாம் வச்சு எப்படி டெக்கரேஷன் பண்ணுன்னு தெரில. இந்த பழத்தை கொஞ்சம் பாதி வெட்டுறதுக்கு முன்னாடி எல்லாரும் ஆளாளுக்கு பங்கு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு என் பிள்ளையும் அங்கே உட்காந்து தர்பூசணியை வந்து நல்லா சாப்பிட்டுட்டே இருந்தா. சரி, இருந்தாலும் நம்ம இதை கொஞ்சம் ஃபினிஷ் பண்ணுவோம் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டேன், சுற்றி வந்து அந்த வெள்ளை கலர் தட்டு இருக்குது பார்த்திங்களா, அது எல்லாத்துலேயுமே வந்து இந்த கரண்டியை வச்சு நான் வந்து வட்டமாக அவ்வளோக்கா ஐஸ்கிரீம் மாதிரி எடுத்து அதெல்லாம் சுற்றி கார்னரில் வச்சுட்டேன். அதுக்கப்புறமா எனக்கு என்ன டிசைன் பண்ணேன்னு தெரில. பிகாஸ் வந்து நான் எப்போவுமே வந்து சமைச்சாலும் சரி இந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணாலும் சரி வந்து பார்த்துக்கோங்க, அதாவது ஒரு கோ வித் ஃப்ளோவில் தான் போவேன். இதுதான் பண்ண போகிறேன்ட்டு அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணுறதே கிடையாது. ஏதாச்சும் பண்ணுவோம், அது போகிற பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு முடிவும் அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் தான் நானே வந்து எல்லா வேலையும் ஆரம்பிப்பேன். அதே மாதிரி தான் இந்த தர்பூசணி கேக்கு. இந்த கேக்குக்கு நான் ஒரு தனியாக ஒரு டிசைன்லாம் வைக்கலை. நான் இந்த டிசைனை வந்து மனசுக்குள்ளே வைக்கலை. சரி, நம்ம ஏதாச்சும் ஒன்று பண்ணுவோம், அதுவே ஒரு டிசைனாக மாறிடணும்னு தான் பண்ணேன். என் பிள்ளை பார்த்தீங்களா தர்பூசணி வெட்டி வச்சுருக்கேன், அந்த இதை வச்சுட்டு விளாண்டுட்டு இருக்கா. சரி, அதை தலையில் வச்சா கிரீடம் மாதிரி இருக்குமேன்னு பார்த்தேன். வச்ச உடனே என் பிள்ளைக்கு ஒரு சிரிப்பு பாருங்களேன், ஜாலியாக இருந்துச்சு. எப்படியே எல்லோரும் வரிசையாக அவள் தலையில் வச்ச உடனே எல்லோரும் வரிசையாக மாற்றி வச்சு அதெல்லாம் உட்காந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. நான் இந்த மாதிரி செய்கிறத எல்லா பிள்ளைங்களும் வேடிக்கை பார்த்துட்டு அவங்களுக்கு இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டடாக இருந்துச்சு. ஸோ இப்போது இந்த ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது நான் பண்ணுறதை எல்லோரும் பார்க்குறாங்களா, அடுத்த முறை தர்பூசணி சாப்பிடும்போது அவங்களே வந்து கட் பண்ணி சாப்பிட்றதுக்கு வந்து ஆர்வமாக இருப்பாங்க. சரி, எது எப்படியோ குழந்தைங்க பழத்தை பழமாக சாப்பிட்டா போதுங்கிற ஒரு நம்பிக்கை தான். ஸோ நான் என்ன பண்ணிட்டேன், அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷனுக்கு வந்து இந்த பச்சை திராட்சை இருக்குது பார்த்திங்களா, பச்சை திராட்சை வச்சு தான் டிசைன் பண்ணணும். இந்த பச்சை திராட்சையை வந்து ஈஸியாக வந்து நம்ம வந்து ஹார்ட் இன் ஷேப்புக்கு வந்து மாற்றிடலாம். ஸோ அது ஹார்ட் இன் ஷேப்புக்கு மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்னா, நீல வாக்கில் இருக்கக்கூடிய இந்த பச்சை திராட்சையை குறுக்கால நீங்கள் வந்து கிராஸாக கோடு போடணும். குறுக்கால கிராஸாக கோடு போட்டிங்க அப்படின்னா போட்டுட்டு அப்புறமா இந்த தர்பூசணி திருப்பி வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹார்ட் ஷேப்பு கிடச்சிடும். அப்புறமா இந்த ஹார்ட் ஷேப்பை வந்து நம்ம வந்து செட்டில் பண்ணுறதுக்காக என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, அந்த பல்லு குத்துற குச்சி வச்சு குத்திட்டேன். பட் வந்து இதில் வந்து எனக்கு டிசைன் கரெக்டாக தெரியல. நான் இதுக்கு முன்னாடி பண்ணும்போது எப்படி பண்ணேன்னா, மேலே வந்து அந்த டாப்பிங்ஸ் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, இதில் வந்து கருப்பு திராட்சை வச்சுருப்பேன். சுற்றி ஒரு லேயர் கருப்பு திராட்சை வச்சுட்டு இந்த ஹார்ட்டின் இதை வந்து கீழே சுற்றி வச்சு ஒரு லேயரில் வந்து நான் வந்து கேக் பண்ணேன். பட் வந்து எனக்கு இந்த வாட்டி வந்து அந்த கேக்கோட அடுக்கு லேயர் வந்து கரெக்டாக பர்ஃபெக்டாக வரலங்கிறனால இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய திராட்சை பழத்தை எனக்கு கரெக்டாக வைக்க முடியல. இருந்தாலும் பல்லு குத்துற குச்சி வச்சு நான் குத்திட்டே இருந்தேன். பட் அதை வந்து நம்ம சைடு வியூவில் பார்க்கும்போது எனக்கு அது அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. சரி, பட் இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஒரு லேயரை வச்சு சுற்றி வைப்போம், என்ன தான் நடக்குது அப்படின்ட்டு கீழே ஒன்று ஒன்றா வச்சுட்டு கீழே ஒரு டிசைன் வந்து அந்த குட்டி குட்டி ஐஸ்கிரீம் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அதுக்கு இடையில வச்சுட்டு எப்படி தான் வருதுன்னு பார்ப்போமே அப்படின்ட்டு நானும் எதுவும் ஏனாதானமாக ஒரு இதை பண்ணினேன். பட் இது அந்தளவுக்கு எனக்கும் சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இல்லை. என்னடா இது போக போக நம்ம வந்து குழந்தைங்கள ஏமாற்ற போகிறோம், ஏதோ நான் வந்து பெரிய செஃப்னு நினச்சி பிள்ளைங்க வந்து என்னை நம்பி ஒரு டைமாக ஒன்று ஒன்றா கேட்குறாங்க. அவங்கள ஏமாற்றக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஏதாச்சும் சொதப்பலாக இருந்தாலும் ஏதோ ஒன்று பண்ணி கொடுக்குறேன். இந்த வாட்டி இதுவும் சொதப்பிடக்கூடாது, இருந்தாலும் நல்லா பண்ணணுமே அப்படின்னு நினச்சி தான் நான் பண்ணிகிட்டு இருந்தேன். இருந்த திராட்சையும் கம்மியாக தான் இருந்துச்சு. ஸோ கம்மியான திராட்சையே வந்து சும்மா எல்லா திராட்சையும் ஹார்ட் இன் ஷேப்புக்கு மாற்றி மேலே கொஞ்சம் சைடில் கொஞ்சம் அப்படி இப்படி சுற்றி வச்சுட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் இது பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு வந்து பர்ஃபெக்டாகவே இல்லை. சரி, நம்ம குத்தி பார்ப்போம் எந்த அளவுக்கு செட் ஆகுதுங்கிறத பார்த்துட்டு அப்புறமா வந்து ஃபைனல் டிசிஷன் எடுக்கலாம்னு நினச்சேன். இந்த ஆப்பிளெல்லாம் கட் பண்ணி வைக்கலாம்னு நினச்சேன். மாதுளம் பழத்தையும் கொஞ்சம் டிசைன் பண்ணலாம்னு நினச்சேன். ஆனால் எனக்கு அதை பண்ணுறதுக்கு நேரமும் இல்லை. ஏன்னா எனக்கு அடுத்து வேலைக்கு போக வேண்டியது இருந்துச்சு. ஸோ பண்ணுறதுக்கு நேரம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அந்த ஆப்பிள் மாதுளை வந்து வைக்கிறதுக்கு வந்து பிகாஸ் அது ஆல்ரெடி வந்து தர்பூசணி சோப்பு கலர், நம்ம அதுக்கடுத்து வேறு கலர் செட் வச்சா மட்டும்தான் செட் ஆகும். இப்போ பச்சை கலர் திராட்சை நல்லா செட் ஆகிட்டு, இதே கருப்பு கலர் திராட்சை இருந்தாலும் அதுவும் பக்காவாக செட் ஆகிருக்கும். இதை தாண்டி வேறு கலர் எதுவுமே இல்லையா, சரி இதை வச்சு நம்ம வந்து இந்த தர்பூசணி கேக்கை ஃபினிஷ் பண்ணியே தீரணும்னு முடிவு பண்ணியாச்சு. சரி, இருந்தாலும் சுற்றி நான் வந்து செட் பண்ணி வச்சேன். பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்து சைடில் பார்க்குறதுக்கு
என்னடா இது கேக்கு இவ்வளோ கேவலமாக இருக்குன்னு தெரியும். ஆனால் நீங்கள் அப்படியே பொறுத்திருந்து பாருங்கள். இப்போ இந்த வியூவில் நீங்கள் கேக் பாருங்கள், பார்க்குறதுக்கே உங்களுக்கு அழகாக இருக்கும். அதுக்கப்புறமா சரி இது செட் ஆகாதுன்னு சுற்றி வச்சுருக்கக்கூடிய அந்த ஹார்ட் அண்ட் ஷேப் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஒரு லேயருக்கு மாற்றிட்டு இந்த பக்கம் கீழே குட்டி குட்டி ஐஸ்கிரீம் வச்சுருக்கிறதுக்கு இடையிலலாம் இந்த ஹார்ட் அண்ட் ஷேப்பில் வச்சு ஒரு வழியாக இந்த கேக்கை நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இப்போ பிள்ளைங்கள்லாம் அந்த கேக் பக்கத்தில் உட்காந்து இருந்துட்டு, ஆக்சுவலி இது கேக் இல்லை, ஆனால் இருந்தாலும் அவங்களுக்கு இது சாப்பிட்றதுக்கு ஆர்வமாக இருக்குது. எப்போவுமே வந்து நீங்கள் நார்மலாக கட் பண்ணி கொடுக்குறதுக்கும் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுக்கும் பிள்ளைங்க வந்து அவ்வளோ ஆர்வமாக இருக்குது. அவங்க முகத்தை பாருங்கள், எவ்வளோ ஜாலியாக அதை சாப்பிட்றதுக்கு இருக்காங்க. தர்பூசணி வெயிட்டு தாங்க முடியல. ஸோ இன்றைக்கி நாங்கள் செஞ்ச தர்பூசணி கேக் இதுதான். இது பார்க்க எவ்வளோ அழகாக இருக்குது இல்லையாங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி செய்யுங்க, அவங்களையும் செய்ய சொல்லுங்கள். உண்மையிலே ஜாலியாக என்ஜாய் பண்ணுவாங்க. இந்த சம்மர் ஹாலிடேஸை நீங்கள் வந்து ரொம்பவே ஹெல்த்தியாக என்ஜாய் பண்ணணும்னா ஸோ இந்த மாதிரி தயவு செஞ்சு ட்ரை பண்ணுங்கள். ஸோ இதே மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் காணொலிக்கு நன்றி. இணைந்திருங்கள். ஊட்டச்சத்து நிபுணர்கள். ஸோ இந்த காணொலி அப்புறமா இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கண்டென்ட்டு, இந்த கேக்கு இதெல்லாம் எப்படி இருக்குங்கிற உங்கள் கருத்துக்கள் வந்து வரவேற்கப்படுகின்றன. நன்றி. இணைந்திருங்கள். பாய் பாய்.